அமைக்கப்பட்டு 20 மாதங்கள் ஆகியும் திறக்காமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,34,70,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக மின் மயான அமைக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டது. பணிகள் முடிந்து 20 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் மின் மயானம் பூட்டியே உள்ளது. இதனால் இறப்பவர்களின் உடல் மயானத்தில் ஒரு பகுதியில் திறந்த வெளியில் எரிக்கும் நிலை உள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கட்டி முடிக்கப்பட்டுள்ள மின் மயானத்தை திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒசூரில் ஆடி கிருத்திகை திருநாள் முன்னிட்டு ஸ்ரீ வேல்முருகன் கோவிலில் பால்குடம் காவடி எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோயிலில் இன்று ஆடி கிருத்திகை திருநாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி கிருத்திகை திருநாளான இன்று அதிகாலையில் மூலவர் ஸ்ரீ வேல்முருகனுக்கு பால், தயிர், நெய், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் மலர் அலங்காரத்திலும் தங்க கவசம் சாத்தப்பட்டு முருகர் காட்சியளித்தார். இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்து வழிபட்டனர். திருப்பெரும்புதூர் அருகே விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டிருந்த தனியார் உணவகத்தில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே தத்தனூர் பகுதியில் தனியார் கேண்டீன் செயல்பட்டு வருகிறது. விதிமுறைகளுக்கு மாறாக இந்த தனியார் கேண்டீன் நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாலையை ஆக்கிரமித்து உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய பாய்லர் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலையில் இந்த கேண்டீன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து சிதறியதில் அருகிலுள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள இந்த கேண்டீன் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் அரசு மதுபான கடை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகணபதி நகர், ஜே நகர், பெருமாள் நகர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடை பழைய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது ராஜகணபதி நகர் பகுதியில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மதுபான கடை வரும் கடை முன் பந்தல் அமைத்து இரவு முழுவதும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மதுபான கடைக்கு அருகே நகராட்சி பள்ளியும் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் அரசு மதுக்கடை வருவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் 40 டன் எடையில் இரும்பு ரோல்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரியில் இருந்து 40 டன் எடையுள்ள இரும்பு ரோல்களை ஏற்றி வந்த லாரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டி வந்த ராஜ்குமார் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். லாரி கவிழ்ந்த விபத்தால் சென்னை செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.